Hello friends, I am Saranya. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது 8th standard maths NCERT syllabus chapter 2 exponents and powersல exercise problem பார்க்க போகிறோம். 7th Roman 4th sum 27 minus 3 power m plus 1 equal to 18 கொடுத்துருக்காங்க. இதை சிம்பிளிஃபை பண்ணி m கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஸ்டெப் நான் என்ன பண்ணுறேன்னா இந்த ஈக்குவல்ட்டுக்கு இந்த பக்கம் இருக்க 18ஐ இந்த பக்கம் கொண்டு வரேன். ப்ளஸ் 18ன்றது ஈக்குவல்ட்டுக்கு ஆப்போசிட்டில் வந்துச்சுன்னா என்ன ஆகிடும், மைனஸ் ஆகிடும். அதே மாதிரி மைனஸ் 3 power m plus 1 ஈக்குவல்ட்டுக்கு அந்த பக்கம் கொண்டு போகிறேன். மைனஸ்ன்றது என்ன ஆகிடும், ப்ளஸ் ஆகிடும். ஸோ 27 minus 18 equal to 3 power m plus 1. இப்போ 27 minus 18 நான் சப்ராக்ட் பண்ணுறேன். சப்ராக்ட் பண்ணால் எனக்கு என்ன வருது, 9 equal to 3 power m plus 1. இப்போ பேஸ் ஈக்குவல் பண்ணினா தான் m கண்டுபிடிக்க முடியும். அதனால நான் என்ன பண்ணுறேன், 9 ஸ்ப்ளிட் பண்ணுறேன். 9 எப்படி ஸ்ப்ளிட் பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னா 3 ஸ்கொயர். ஏன் 3 ஸ்கொயர் பண்ணுறேன், இங்கே பேஸ் 3 இருக்கிறதுனால 3 பேஸில் பண்ணனால 3 ஸ்கொயர் பண்ணுறேன். 3 ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 3 power m plus 1. கிளியர். இப்போ பார்த்தீங்கன்னா போத் த பேஸ் ஆர் ஈக்குவல். பேஸ் ஈக்குவலாக இருக்கிறதுனால பவர்ஸ் ஈக்குவேட் பண்ணால் என்ன வரும், 2 equal to m plus 1. இப்போ ஃபர்ஸ்ட் நான் என்ன பண்ணுவேன், இந்த கான்ஸ்டன்ட் டேர்ம் இருக்குல்ல, இந்த 1 ஈக்குவல்ட்டுக்கு அந்த பக்கம் கொண்டு போனால் ப்ளஸ் 1 என்ன ஆகிடும், -1. ஸோ 2 minus 1 equal to m. 2 minus 1 எவ்வளோ, 1 equal to m. அப்போ எம்மோட வேல்யூ என்ன, m is equal to 1. அவங்க கண்டுபிடிக்க சொன்னது எம்மோட வேல்யூ, அது நம்ம இப்போ கண்டுபிடிச்சாச்சு. கிளியர். தேங்க்யூ.